அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்கள் மற்றும் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அன்பர்களே, நம்ம இன்றைக்கு ஒரு சாந்தி தவம் ஏற்ற இருக்கிறோம். ரொம்ப ஒரு முக்கியமான தவம். அதனால அன்பர்கள் தயவு செய்து எழுந்து அமர்ந்து கொள்ளுங்க. நீங்க முடியலன்னா சேர்ல கூட இருக்கலாம். தரையில் அமர்ந்து கொண்டால் நல்லது. சம்மணங்கால் போட்டு அமர்ந்து கொள்ளலாம். இல்ல உங்களுக்கு ஆசனங்கள் எப்படி வேற ஏதாவது தெரிஞ்சிருந்தா கூட அந்த ஆசனங்களில் அமரலாம். பட் இப்ப முதல்ல கொஞ்ச நேரம் ஒரு 15 நிமிஷம் அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்து விட்டு தான் நம்ம அதுக்கு போகிறோம். ஆனால் நீங்க கொஞ்சம் கூர்மையாக கேட்கணும். ஏன்னா இது நீங்க கற்றுக்கொண்ட தவத்துல 2வது நிலை தவம் இது. இது ஒரு அமைதி தவம் என்று சொல்லலாம், அல்லது சாந்தி தவம் என்று சொல்லலாம். சாந்தி அப்படின்னு சொன்னாலே அமைதி என்றுதான் உங்களுக்கு தெரியும். இந்த தவத்தை இத கீழ்நிலை தவம்னு சொல்லுவோம். நீங்க ஆக்கினை ஏற்றி இருக்கிறீங்க, இது மேல்நிலை தவம். இந்த தவத்திற்கு இதை சமன்படுத்துவதற்கு ஒரு தவம் வேணும். இந்த தவம் எல்லா இயக்கங்கள்லயும் கிடையாது. நம்மளுடைய இதுல மட்டும்தான் மகரிஷி இதை கொடுத்திருக்கிறாங்க, சாந்தி தவம்னு சொல்லி. இந்த சாந்தி தவம் மகரிஷி கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இல்லற யோகிகளுக்கு இந்த தவத்தை மகரிஷி அவர்கள் கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தவம். ஏன்னா நிறைய தவம் ஏற்றி நிறைய சார்ஜிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த இறங்கு முகம் தெரியும். இறங்கு முகம் தெரியலன்னு சொன்னா சிலருக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனாலதான் இந்த சாந்தி தவம் என்பது மிகவும் அவசியம். இதனுடைய நான் இத கொஞ்சம் பயிற்சி முறையில செய்ய இருக்கிறோம். இதனுடைய பயன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்று, எந்த தவத்துல இருந்தாலும் சரி, நீங்க இந்த தவம் செய்தீங்கன்னு சொன்னா, இந்த தவம் செய்தாதான் மற்ற நம்ம செய்யக்கூடிய தவங்கள், ஏன்னா உங்களுக்கு பின்னால நேர்முகமாக கொடுக்கும் பொழுது துரிய தவம், இப்ப ஆகினியம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த தவம் எல்லாம் சிறப்பாக வரணும் அப்படின்னு சொன்னா இந்த சாந்தி தவம் நீங்க பயின்றிருக்கலாம். சாந்தி தவம் எந்த அளவுக்கு நன்றாக செய்கிறீர்களோ அதை பொறுத்துத்தான் மற்ற தவங்கள் உங்களுக்கு இயல்பாக நல்ல நிலையில வரும். அதனால சாந்தி தவம் என்பது மிகவும் அவசியமான ஒன்று. இது எங்க எந்த எந்த இடத்துல செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூலாதாரத்துல, மூலாதாரம்னு சொல்லுவாங்க இந்த தவத்தை. இது மண்ணுக்குரிய தவம் இடம். குண்டலினி சக்தி அங்கதான் உறங்கி கொண்டு இருக்கும். உங்களுக்கு அந்த ஆக்னி தவம் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, அங்கிருந்து மேல கொண்டு வாங்க அப்படிமா. இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய முதுகுத்தண்டு வடத்தினுடைய கீழ்ப்பகுதி. நீங்க தொட்டு பார்த்துக்கிடலாம். முதுகுத்தண்டு வடத்தினுடைய கீழ்ப்பகுதி எங்க முடியுதோ அந்த இடத்துல இந்த இயக்கம் இருக்குங்க. இப்போ நேரடியாக இருக்கும் பொழுது ஆசிரியர் உங்களுக்கு தொட்டு கொடுப்பாங்க. பட் இன்னைக்கு நாங்க சில பயிற்சிகள் மூலமாக அதை நம்ம அழுத்தம் கொடுத்து அதை உணர்வாக கொண்டு வர இருக்கின்றோம். இதனுடைய பயன் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, முதல்ல அமைதி. உடலுக்கும் மனதிற்கும் அமைதி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. இப்ப பொதுவா பார்த்தீங்கன்னு சொன்னா, சினம், ரொம்ப சினப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இப்பமெல்லாம் சினம்ங்கிறது கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா கணவன் மனைவி அந்த காலத்துல எல்லாம் சண்டை போட்டுக்கிடுவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அப்புறம் சமாதானம் ஆயிடுவாங்க. ஆனா இப்பமெல்லாம் யாருமே சண்டை போடுறது இல்லை. ஏன்னா கணவன் வரும்போதும் வந்த உடனே மொபைல் எடுத்துருவாரு, ஒய்ஃபு மொபைல் எடுத்துருவாப்புல. இந்த ரெண்டையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால சண்டை போடுறதுக்கு இப்ப நேரம் இல்லை. சில நேரங்களில் மனச்சோர்வு ஏற்படலாம், கவலை ஏற்படலாம், ஏதாவது ஒரு பிரச்சனையில கவலை ஏற்படலாம். அப்ப மனக்கவலை, மனதில் சினம், கோபம், ஏதாவது பிரச்சனைகள், ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த தவம் செய்தோம் அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனை, அதாவது நீங்க அமைதி பெறும். மனம் என்பது அந்த சினத்திலிருந்து விடுபடும், கோபத்திலிருந்து விடுபடும், கவலையிலிருந்து விடுபடும். ஏன்னா இங்கு பிரச்சனைகள் எதுவுமே கிடையாதுங்க. உங்க மனசு நினைக்கிறதாதான் அது பிரச்சனை, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. கவலைங்கிறது இங்க ஒண்ணுமே கிடையாது. அது மனம் கவலைன்னு நினைச்சிச்சுன்னு சொன்னாதான் கவலை. அப்போ நீங்க ஒண்ணுமே இல்லை, சிம்பிளா சொல்றேன். நீங்க உங்க குழந்தை 3rd ரேங்க் 4th ரேங்க் வாங்கியிருக்கிறான். பக்கத்து வீட்டுல உள்ள பையன் 1st ரேங்க் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த மனம் இமீடியட்டா கவலைப்படும். ஏன்னா என் பையன் அதை விட கீழே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன கேட்டீங்கன்னா, இந்த மனசுதான் அவன் 1st ரேங்க் வாங்கினா என்ன, செகண்ட் பையன் பாஸ் பண்ணானா அவ்வளவுதான். இல்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு சொன்னா எல்லாருமே ஒரு பெரிய அளவுல போய் ஃபெயில் ஆயிட்டா கூட அவங்க வாழ்க்கையில நல்லா தான் அமையுது. அதனால இங்க ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா மனம் என்பது பாவித்துக் கொள்க. அப்போ அந்த பாவனைகள்ல இருந்து விடுபட வேண்டும். சினம் வருது, குடும்பத்துக்குள்ள சினம் வரும். பையன் சரியா படிக்கல,
கணவன் சரியில்லை, மனைவி சரியில்லை. இப்ப இந்த மாதிரி இடங்கள்ல சினம் வரும். அப்ப அந்த சினம் வருவதை அதுக்கு காரணங்கள்ல விளக்கங்கள் உங்களுக்கு பின்னால கொடுப்பாங்க. கொடுத்தால் கூட அந்த மாதிரி நேரங்களில் நீங்க அமைதியாக உட்கார்ந்து இந்த தவம் செய்தோம்னு சொன்னா மன அமைதி பெறும். அப்ப அமைதி பெற்ற நிலையில தான் சிந்தனை என்பது மேலோங்குங்க. அப்ப சிந்தனை வரணும் அப்படின்னு சொன்னா மனம் அமைதி நிலைக்கு வர வேண்டும். அப்ப நீங்க ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா அமைதியாக உட்கார்ந்து இந்த கற்றுக் கொடுக்கக்கூடிய தவத்தை அமைதியாக உட்கார்ந்து நீங்க செய்து பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த சினம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், கவலை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்ப உங்க சிந்தனை வெளிப்படும். அப்ப சிந்தனை வெளிப்படும் பொழுது எதனால கவலை வருது, எதனால சினம் வருது அப்படிங்கறத நீங்க ஆராய்ச்சி செய்து அதை நீங்க வெளியேற்றி விட முடியும். அதுக்குதான் இந்த சாந்தி தவம் என்பது கொடுக்கணும். அடுத்து உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னா இது மன ரீதியாக சைக்காலஜி. அடுத்தது வந்து மன ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னா உடல் ரீதியா பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப பிபி, பிளட் ப்ரெஷர் சினப்படும் போது உங்களுக்கு தெரியும், அப்படியே கொதிக்கும், ரத்தம் வந்து கொதிக்கும். ஒரு சர்டன் ஏஜுக்கு மேல, சின்ன வயசுல எல்லாம் தெரியாது, உங்களுக்கு தெரியும் கோவப்படும் போது ஒருத்தர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரியும். அவங்க முகமெல்லாம் மாறும், ஒரு விகானமா மாறும், எல்லாமே மாறும். அப்போ பிபி வந்து ரைஸ் ஆயிடுது. இப்போ நீங்க பிபி வந்து ஒரு 40 வயசு வரை, இப்ப 40 வயசு இல்லை, இப்ப எல்லாம் 30 வயசு வரை உங்களுக்கு தெரியும். எனக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவுல 30 வயசுல எல்லாம் 35 வயசுல எல்லாம் பிபி ரைஸ் ஆயிடுச்சு. இப்பதான் இல்ல. என்ன கேட்டீங்கன்னா நம்ம பயிற்சி முறைகள். அப்போ அந்த பிபி ரைஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த சாந்தி தவம் செய்யறவங்களுக்கு அந்த பிளட் பிரஷர் என்பது அதனுடைய லெவலுக்கு கொண்டு வரும். அவ்வளவு ஒரு அற்புதமான பயிற்சி. நீங்க பிபி செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு அல்லது பிபி மெஷின் எல்லாம் வச்சிருப்பீங்க, அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க இந்த சாந்தி தவம் செஞ்சுட்டு ஒரு 5 நிமிஷம் செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னா 10 பாயிண்ட் கீழே இறங்கிடும். சிஸ்டாலிக் டயலட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே வந்து ஒரு 10 பாயிண்ட் இறங்கிடும். அப்ப ரெகுலரா காலையில மாலையில நீங்க ஒரு பிபி இருக்கிறவங்க காலையில மாலையில வாய்ப்பு கிடைக்கும்போது செஞ்சீங்கன்னு சொன்னா நாளடைவுல இந்த பிளட் பிரஷரை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் உடல் ரீதியாக. இதுதான் கொஞ்சம் சுருக்கமாக வச்சிருக்கிறேன், ஏன்னா நேரம் கருதி. இப்ப நம்ம வந்து ஒரு 2 பயிற்சி செய்து விட்டு அப்புறம் நம்ம தவத்துக்கு போறோம். இப்ப நீங்க வந்து 2 பயிற்சி பழகி இருக்கணும். ஒண்ணு அஸ்வினி முத்திரை, மூலபந்தம். இது உங்களுக்கு நம்ம காய்கள் பத்தி சொல்லி கொடுத்துருக்கிறேன். அன்னைக்கு நிறைய பேர் அட்டன் பண்ணல. அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், நிறைய பேரு உதாசீனப்படுத்தி விட்டார்கள். பரவாயில்ல. இப்ப நீங்க இதுல இருக்கக்கூடியவங்க அதுல அன்னையில இருந்ததை விட நீங்க கொஞ்சம் கம்மியா தான் இருக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்க காயல் எடுத்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நான் இருந்தாலும் இன்னொரு முறை அதை செய்து பார்த்து விடலாம். அஸ்வினி முத்திரை என்பது மலத்துவாரத்தை சுருக்கி விடுதல். மலத்துவாரத்தை சுருக்கி விடுதல். நீங்க புது அன்பர்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா பழகிக்கோங்க. மலத்துவாரத்தை சுருக்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆடு மாடு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சாணம் போடும்போது பாத்தீங்கன்னா அந்த மலத்துவாரத்தை வந்து எப்படி சுருக்கி விடும். அதனால இந்த ஆடு வந்து பிழுக்கை போடுவது பார்க்கணும். எப்படின்னா இப்படி பண்ணும்போது அந்த பிழுக்கு ஒன்னொன்னா அந்த விழுங்க. மாடு சாணம் போட்டதுக்கு அப்புறம் பாருங்க நீங்க அந்த அந்த ஆனஸ் மசில்ஸ் எல்லாமே அந்த ஸ்பிங்டர் மசில்ஸ், அந்த ஸ்பிங்டர் மசில்ஸ் வந்து அவ்வளவு சாஃப்டா இருக்கும், அது நீட்டா இருக்குங்க. மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த இடம் நீட்டா இருக்கிறது இல்ல, பல நோய்கள் அங்கதான் வருது மனிதனுக்கு. மூல நோய், இந்த நோய் இந்த நோய், நிறைய பைல்ஸ் கம்ப்ளைண்ட் நிறைய வருது. ஆனா அந்த ஆடு மாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அசைவு கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த அசைவு கொடுக்கறதுனால பல நோய்கள் தவிர்க்கப்படுது. பட் இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த தியானம் செய்வதற்கு அதை பயன்படுத்தி கொண்டுகிட்டோம். அப்ப மலத்துவாரத்தை சுருக்கி நம்ம ஆக்சுவலா அஸ்வினி அப்படின்னு சொல்லும் பொழுது, அஸ்வினி முத்திரன்னு சொல்லும் பொழுது குதிரை தான் அதனுடைய அடையாளம். ஏன்னா மற்றதெல்லாம் வந்து அந்த ஸ்பிங்டர் மசில்ஸை இப்படித்தான் அசிச்சு கொடுக்கும். ஆனா இந்த குதிரை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஸ்பிங்டர் மசில்ஸை உள்ள இழுத்து கொடுக்கும். அந்த மசில்ஸை பார்த்தீங்க, நல்ல ஜாதி குதிரைகள் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ஜாதி குதிரைகள் நீங்க பார்க்கறது ரொம்ப அரிது. அது எங்கேயாவது இருக்கலாம். பொதுவா ஊட்டி இந்த ரேஸ் படத்துக்கு தான் வச்சிருப்பாங்க. அது நீங்க அப்படி எங்கேயாவது ஜாதி குதிரை பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா அது அந்த ஸ்பிங்டர் மசில்ஸ் அசைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்குங்க, அசைச்சு கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ நம்மளும் வந்து உள் இழுக்கணும், அதாவது மேல் நோக்கி இழுக்கணும். அப்படி இழுத்து விட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு பேரு அஸ்வினி முத்திரை. அது எவ்வளவு ஸ்ட்ரென்த் கொடுத்து மேல இழுத்து நிறுத்துறோமோ அதுதான் சக்சஸ். அத நரம்பூக்க பயிற்சின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல சுமார் 72,000 நாடி நரம்புகள் இருக்குது.
அதுல 40,000 நாடி நரம்புகளை ஊக்குவிக்கக்கூடியது. இன்னும் சொல்ல போனா அந்த முத்திரை அங்க மூலாதாரத்திலிருந்து அங்க கீழே இருந்து இழுக்கிறோம், அது நேரா பிரெயினுக்கு கனெக்ஷன் சொல்லுங்க. அப்ப பிரெயின் மூளை செல்களை ஊக்குவிக்கக்கூடியது, ஒரு செல்களை ஓபன் பண்ணி கொடுக்கும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். அதுக்கு தான் அந்த பயிற்சியை நம்ம கொடுத்துருக்கிறோம். இப்போ அந்த இடத்துல நம்ம இழுத்து பிடிக்கிறோம். அப்ப இழுத்து பிடிச்சோம்னு சொன்னா அதுக்கு பேரு அஸ்வினி முத்திரை. அப்படி அதை விட்டுட்டோம்னு சாரி அஸ்வினி முத்திரை, அதை இப்படி இழுத்து பிடிச்சு விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு பேர் அஸ்வினி முத்ரா. அப்படி இழுத்து பிடிச்சிட்டோம்னு சொன்னா அதுக்கு பேரு பந்தம், மூல பந்தம் அப்படின்னு பேரு. பந்த்னா உங்களுக்கு தெரியும், இந்த காலத்துல எல்லாம் பந்த் இல்ல. அந்த காலத்துல எல்லாம் பந்த் அப்படிமா, பந்த்ன்னு சொன்னா அன்னைக்கு பஸ்கள் ஓடாது, தொழிற்சாலை இயங்காது, அதுக்கு பேர் தான் பந்த்ன்னு பேரு. அந்த காலத்துல எல்லாம் அப்படி இருந்துச்சு. இப்ப அப்படி கிடையாது. இப்ப பந்துங்கிறதே கிடையாது. பந்து நடத்தினாலும் யாருக்கும், ஏன்னா எல்லாரும் பிஸி, அதனால பந்து நடத்தவே முடியாது, எந்த கட்சியும் நடத்துறது இல்லை. நல்லது. ஓகே. அப்போ இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னா கண்களை மூடிக்கொண்டு மூலாதார அந்த மலத்துவாரத்தை மேல் நோக்கி சுருக்கி கொண்டு வாங்க பாப்போம். சுருக்குங்க. 1 2 3 4 5 ரிலீஸ் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் பிடிக்க முடியாது. நீங்க காயல்பம் எடுத்திருந்தீங்கன்னு சொன்னா இது உங்களுக்கு பழகி இருக்கும். இப்போ உள்நோக்கி சுருக்குங்க. 1 2 3 4 5 ரிலீஸ். விட்டுரு. கையை சும்மா உங்களுக்கு தெரியறதுக்காக செஞ்சு காட்டுறேன். அப்படி சுருக்கிறது ரிலீஸ் பண்றது, பட் கையை சுருக்கிறது கிடையாது. மலத்துவாரத்தை சுருக்குங்க. இன்னும் சொல்ல போனா அது எப்படி சார் அப்படி கரெக்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கே சொன்னோம். இப்ப நீங்க லூஸ் மோஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. டாய்லெட்டுக்கு போறதுக்கு ஒரு 2 நிமிஷம் எடுக்கும். இல்லைன்னா டாய்லெட்ல வேற யாராவது இருக்கிறாங்க, அவங்க வெளியில வந்தா தான் போக முடியும். பட் லூஸ் மோஷன் அர்ஜென்டா இருக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, மலத்துவாரத்தை அடக்கி வச்சுக்கிடுவோம், பந்த், அதை ஒரு நிறுத்தி வச்சுக்கிடுவோம். அது ரிலீஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நிறுத்தி வச்சுக்கிடுவோம். அதுக்கு பேர் தான் மூலபந்தம். ஓகே. இப்ப மீண்டும் அதை சுருக்குங்க. இப்ப சுருக்கி அப்படியே வச்சிருக்கிறீங்க, இதுக்கு பேர் தான் மூலபந்தம். ஏன்னா இந்த தவம் ஆரம்பிச்சு ஒரு ஒரு 5 நிமிடங்களாவது அதை நீங்க அப்படியே பிடித்து வைத்திருக்க வேண்டும். அதை நான் சொல்ல போறேன். அதனால இதை நம்ம முதல்ல பிராக்டிஸ் பண்ணிடுறோம். அடுத்து தண்டுவட சுத்தி. இப்ப எந்த முதுகு தண்டுவடத்துடைய கீழ்ப்பகுதியில இருந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன பண்றாங்கன்னா மேல இழுக்கிறோம், உச்சிக்கு இழுத்துட்டு திருப்பி கீழே விடுறோம். ஆக்னிக்கு சிலர் கொண்டு வருவாங்க, நீங்க உச்சிக்கு இழுத்தீங்கன்னா போதும். உச்சிக்கு இழுத்துட்டு முதுகுத்தண்டு வழியா கீழே கொண்டு வரணும். இதுதான் தண்டுவட சுத்தி. இது தண்டுவட சுத்தின்னு ஏன் சொல்றோம்னா, நம்மளுக்கு சக்கரங்கள் இருக்குது. இந்த சக்கரங்கள் ஏதாவது பிளாக் ஆயிருக்கும், அதை ரிலீஸ் பண்றதுக்கு தான் அந்த மூலாதாரம். பின்னால உங்களுக்கு தவத்தில் அதிகமாக வரும் பொழுது 9 மைய தவம்லாம் பின்னால உங்களுக்கு பயிற்சி முறைகள்ல இருக்கும். ஒரு சென்டர்ஸ்லயும் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆகினை, துரி, இந்த மாதிரி தவங்கள் நிறைய இருக்குதுங்க. ரொம்ப உயர்ந்த தவங்கள், உடலுக்கு ஆரோக்கியமான கொடுக்கக்கூடிய தவங்கள். அதெல்லாம் வரும்போது உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்ப என்ன பண்றோம்னா, இதெல்லாம் பிளாக் இருந்துச்சுன்னு சொன்னா தான் மனிதனுக்கு நோய் வரக்கூடியது. அப்ப நோய் வராமல் இருக்கிறதுக்கு தான் அந்த தண்டுவட சுத்தி என்பது செய்வது. பின்னால் அது உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, முதுகு தண்டு வழியில மூச்சை இழுத்து உச்சிக்கு கொண்டு வரணும், மூச்சை விட்டுக்கிட்டே கீழே போகணும். ஓகே, செய்யலாமா? ஓகே. சமணங்கால் போட்டு நேரம் உட்காந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா சேர்ல உட்காந்துக்கோங்க. தயவு செய்து கிச்சன்ல சப்பாத்தி வச்சுக்கிட்டு அல்லது முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணிக்கிட்டு அல்லது சிக்கன் குழம்பு வச்சுக்கிட்டு இந்த பயிற்சியை செய்யக்கூடாது. சரிங்களா? தயவு செய்து இதெல்லாம் ஒரு மகான்களுடைய பயிற்சி. அவங்க ஆராய்ச்சி செய்து சித்தர்களுடைய வழிவந்த பயிற்சி முறைகள். அதனால தெய்வத்தை எப்படி வணங்குறோமோ அந்த மாதிரி இந்த சித்தர் பெருமக்களை வணங்கி கொண்டு இந்த பயிற்சியை செய்யணும். அதனால சாதாரணமாக இருந்து கொண்டு படுத்துக்கொண்டு அந்த மாதிரி இதெல்லாம் இந்த பயிற்சியை செய்யக்கூடாது. ஓகே. எந்த பயிற்சியாக இருந்தாலும் சரி, அதை ஒரு மரியாதை கொடுக்கணும். நீங்க ரெஸ்பெக்ட் கொடுத்தா தான், ஏன்னா ஆசிரியருக்கு நம்ம மரியாதை கொடுத்தா தான் பாடம் கற்றுக்கொள்ள முடியும். கற்றுக் கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஆசிரியரை நீங்க மதிச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்க வாழ்வில் நீங்க மேம்படலாம். அப்ப குருமார்களை நம்ம மதிக்கணும். அப்ப மதிப்பது எப்படின்னு கேட்டா, கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டே யூடியூப்ல கேட்கறது இல்லைங்க. அவங்களை மதித்து கொண்டு வணங்கி
குரு பிரானை வணங்கி கொண்டு இந்த பயிற்சியை நீங்க செய்யணும். ஓகே, வாழ்க. இப்ப நேரம் அமர்ந்து கொள்ளுங்க, கைகளை கோர்த்து வச்சுக்கோங்க. இப்போ மூச்சை இழுத்துக் கொள்ளணும். முதுகு தண்டத்திலிருந்து அப்படியே, அதாவது அந்த மூலாதாரம், அந்த முதுகு தண்டத்தின் அடிப்பகுதியில் இருந்து மூச்சை இழுத்துக்கொண்டே உச்சி, மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். நான் மூலாதாரம் தான் சொல்லுவேன், ஏன்னா இன்னைக்கு செய்ய போறது மூலாதாரம் தான். ஓகே, செய்யலாங்களா? ஓகே. மூச்சை இழுத்துக்கொண்டே உச்சி, மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். இது நார்மல் மூச்சு. நான் சொல்லுவது கூட கமெண்ட் மாறலாம், பரவாயில்ல. நீங்க உங்களுடைய சௌரியத்துக்கு மேல இழுத்து விடுங்க. மூச்சை இழுத்துக்கொண்டே உச்சி, மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். அப்படியே செய்து கொண்டே இருங்க. இப்ப என்ன பண்றீங்கன்னா, அந்த மூலாதாரத்துல நினைவை வைத்துக் கொள்ளணும். கண்ண மூடியே வச்சுக்கோங்க. கண்ண மூடிதான் கவனிங்க. ஏன்னா கண்ண மூடினீங்கன்னா கவனம் உள்ள இருக்கும். கண்ண திறந்தீங்கன்னா வெளிய போயிரும். கண்களை மூடிக்கொண்டு செய்யுங்க. இப்போ அந்த மூலாதாரத்துல நினைவை வைத்துக் கொண்டே மூச்சை இழுக்கணும். அதாவது தொடங்குவதும் முடிவதும் மூலாதாரமாக இருக்கணும். ஓகே. மூச்சை இழுத்துக்கொண்டே உச்சி, மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். துவங்குவதும் முடிவதும் மூலாதாரமாக இருக்கட்டும். மூச்சை இழுத்துக்கொண்டே உச்சி, மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். இப்ப என்ன பண்றோம்னா, அந்த மூச்சை இழுத்து கீழே விடும் பொழுது, இப்ப உங்களுக்கு ஒரு ஒரு சிலருக்கு அந்த வெப்பம் வந்திருக்கும், ஒரு சிலருக்கு உணராம இருக்கும். பரவால்ல. மூச்சை இழுத்து கீழே விடும் பொழுது, எந்த இடத்துல மூச்சு தொடங்கிச்சோ, அந்த இடத்துல மூச்சாலேயே ஒரு அழுத்தம் கொடுங்க. சாதாரணமா இழுப்பீங்க மேல. கீழ விடும் பொழுது, அந்த மூச்சாலேயே அந்த இடத்துல மூலாதாரத்துல ஒரு அழுத்தம் கொடுங்க. நல்ல நீங்க தொடர்ந்து பயிற்சி செய்யிருந்தீங்கன்னு சொன்னா, அங்க ஒரு அசைவு தென்படும். இல்ல ஒரு வெப்பம் தென்படும். ஏதோ ஒரு உணர்வு, அழுத்தம் கிடைக்கும். ஒரு துடிப்பு கூட தென்படலாம். கொஞ்சம் யங்ஸ்டர்ஸா இருக்கிறவங்களுக்கு துடிப்பு தென்படும்.
சரி, இப்போ அந்த மூலாதாரத்திலேயே தவத்தை நிறுத்திக்கும். அந்த மூலாதாரத்திலே மனசை நிறுத்திக்கும். அங்க ஏதாவது ஒரு அசைவு தென்படலாம். அப்படி இல்லைன்னா கூட அங்க நினைவை செலுத்திக்கும். இப்ப நம்ம தவத்தை ஏற்றப் போகிறோம். ஓகே, நேர அமர்ந்து கொள்ளுங்கள். முதுகு தண்டுவடம் நேராக இருக்கட்டும். இந்த கற்றுக் கொடுத்த அந்த பயிற்சி முறைகளை உணர்வதற்காக திருப்பி செய்ய போறோம். குரு வாழ்க, குருவே துணை. நாம் அமர்ந்துள்ள நம் இல்லம் முழுவதும் தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடம் முழுவதும், இல்லம் முழுவதும் தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள நம் இல்லம் முழுவதும், இடம் முழுவதும் தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. தனி தூய்மை, தெய்வீக சக்தி உச்சி வழியாக உடல் முழுவதும் பாய்வதாக பாவித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆற்றல், அருட்பேராற்றல் அனைவரின் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அருட்பேராற்றல் அனைவரின் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அருட்பேராற்றல் அனைவரின் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம். இருவரையும் ஒரு சேரக் கண்டு நிறைவோடு மகிழ்வோடு வணங்கி நல் ஆசி பெற்றுக்கொள். ஆசான் அவர்களுக்கு வணக்கம். அருள் தந்தை அவர்களை அகக்காட்சியாக கண்டு நன்றி உணர்வோடு வணங்கி அருளாசி பெற்றுக்கொள். தவம் சாந்தி யோகம், அமைதி தவம். முதலிலே ஒரு 10 அஸ்வினி முத்திரை இட்டுக்கொள். மேல் இழுத்து ஒரு 5 செகண்ட் நிறுத்தி கீழே விடு. அப்படி ஒரு 10 முறை. ஹேண்டஸ் மசில்ஸ சுருக்கி விடணும். அதான் அஸ்வினி முத்திரை. இப்போ மூலபந்தத்தில், அதாவது மேல இழுத்து அப்படி நிறுத்துங்க. அதுக்கு பேர் தான் மூலபந்தம். அப்படி நிறுத்துங்க பாப்போம், முடிந்த அளவுக்கு. யாருக்காவது சிரமமா இருந்துச்சுன்னு சொன்னா ரிலீஸ் பண்ணிட்டு மேலும் சுருக்கி நிறுத்தணும். வலது வாரத்தை மேல் நோக்கி இழுத்து சுருக்கி நிறுத்தணும். அங்கேயே கவனிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம்.
நிறுத்த சிரமமாக இருந்துச்சுன்னு சொன்னா ரிலீஸ் பண்ணிட்டு விட்டு விட்டு மீண்டும் பிடித்து சுருக்கி நிறுத்துங்க. இப்ப விட்டுருங்க. விட்டுட்டு இயல்பு நிலையில் இருங்க. அந்த முதுகுத்தண்டுவடத்தினுடைய கீழ்ப்பகுதியை கூர்ந்து கவனிங்க. இப்போ அந்த இடத்திலிருந்து மூச்சை உச்சி கீழுங்க. திருப்பி கீழே விட்டுருங்க. இப்ப மூச்சு துவங்குவதும் முடிவதும் மூலாதாரமாக இருக்கட்டும். மூலாதாரத்துல நினைவை வச்சுக்கோங்க. மூச்சை மேலும் கீழே இழுத்து விடுங்க. முதுகு தண்டுவடத்தினுடைய கீழ்ப்பகுதி கடைசி எலும்பு எங்க முடியுதோ அதை தொட்டு கீழே. இப்போ மேலிருந்து மூச்சை கீழே விடுறீங்க இல்லையா? விடும் பொழுது அந்த மூச்சாலையே அந்த மூலாதாரத்தில் ஒரு அழுத்தம் கொடுங்க. மூச்சை விடும் பொழுது அந்த மூச்சாலையே அந்த மூலாதாரத்தில் ஒரு அழுத்தம் கொடுங்க. அங்கு ஒரு வெப்பம் அதிகரிக்கும், துடிப்பு உணர்வு ஏற்படலாம், ஒரு அழுத்த உணர்வு ஏற்படலாம். ஏதெങ്കിലും ஒன்று. அப்படி ஒண்ணுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, அங்க கூர்ந்து கவனிங்க. இப்போ மூச்சிலிருந்து கவனத்தை எடுத்துட்டு அந்த முதுகு தண்டுவடத்தினுடைய கீழ்ப்பகுதி அடிப்பகுதியிலேயே கவனிங்க. மூலாதாரம் மனத்தை அங்க நல்லா குவிக்கணும். வேறு எங்கும் மனம் செல்லக்கூடாது. அங்கேயே கூர்ந்து கவனிங்க. சிலர் நீங்க ஆக்னி தவம் பண்ணதுனால அங்க நிற்கும். அதை மாத்தணும். நீங்க அதை மாற்றி கீழே கொண்டு வந்து முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஒரு சிலருக்கு. பரவாயில்ல, மனசை அங்க நிறுத்துங்க. மூலாதாரத்திலேயே நிறுத்துங்க.
இப்பொழுது மீண்டும் மூலபந்தம் மலதுவாரத்தை மேல் நோக்கி இழுத்து சுருக்கி கொஞ்ச நேரம் வச்சு பாருங்க. அப்படி சுருக்கி வச்சுக்கிட்டே நீங்க மூலாதாரத்தையும் கவனிக்கலாம். விட்டுட்டு மீண்டும் இயல்பு நிலையில வைத்துக் கொள்ளுங்க. வைத்துக்கொண்டு முதுகு தண்டுவடத்தினுடைய கீழ்ப்பகுதியை உற்று கவனிக்கணும். அங்க என்ன நிகழ்கிறது அப்படிங்கறத பாருங்க. முதுகு தண்டுவடத்தினுடைய கீழ்ப்பகுதியிலேயே கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். வாழ்க வளமுடன். இப்போ உடலை சிறிது நேரம் கவனிப்போம். ஒட்டுமொத்த உடலை கவனியுங்க. உடலும் உள்ளமும் தூய்மை பெற்றது, மேன்மை பெற்றது. இந்நிலையிலேயே சங்கல்பம், வாழ்த்துக்கள். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நெறி செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வு.
அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணைக்கு வாழ்த்து. பெற்ற மக்கள் செல்வங்களுக்கு வாழ்த்து. மனதிற்குள்ளாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வாழ்த்துவோம். உற்றார் உறவினர்களை வாழ்த்துவோம். தாய் வழி, தந்தை வழி, திருமணமானவர்கள், வாழ்க்கை துணை வழி உள்ளது. தெரிந்தோ தெரியாமலோ இன்னல் புரிவோர் எதிரிகளாக இருப்பின் அவர்களும் மனந்தெரிந்து வாழ கருணையோடு அவர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம். ஆசான் அருட்தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உங்களுக்கு இந்த பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கும் வேத குழுமம் வாழ்க வளமுடன். வேதாத்திரி மகரிஷி ஆன்மீக கிராமம் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அன்பர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர்களாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று ஈய வேண்டும். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். ஓ சாந்தி சாந்தி சாந்தி.